எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எஸ்கேப் சீக்வன்ஸ் அண்ட் தென் அதோட கேரக்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் அது கூட கேரக்டர் இருக்கணும். ஏங்கிற கேரக்டருக்கான மீனிங் என்னென்னா வெல் ஆர் அலர்ட் சவுண்ட். நமக்கு ப்ரோக்ராமில் தான் இது எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமும் நம்ம பார்க்கலாம். பேக்வர்ட் ஸ்லாஷ் டினா பேக் ஸ்பேஸ்னு அர்த்தம். பேக்வர்ட் ஸ்லாஷ் டினா ஹரிசாண்டல் டேப்னு அர்த்தம். பேக்வர்ட் ஸ்லாஷ் டினா வெர்டிக்கல் டேப். பேக்வர்ட் ஸ்லாஷ் என்னா நியூ லைன். பேக்வர்ட் ஸ்லாஷ் எஃப்னா ஃபார்ம் ஃபீட். பேக்வர்ட் ஸ்லாஷ் ஆர்னா கேரியேஜ் ரிட்டன். பேக்வர்ட் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷன், அது வந்துட்டு இதுக்காக கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் குவாட்ஸ் அப்போஸ்ட்ரஃபின்னு சொல்லுவாங்க. பேக்வர்ட் ஸ்லாஷ் அப்போஸ்ட்ரஃபினா அப்போஸ்ட்ரஃபி சிம்பிள் வேணும்னா. பேக்வர்ட் ஸ்லாஷ் கொஷின் மார்க்னா அது கொஷின் மார்க் கேரக்டர். பேக்வர்ட் ஸ்லாஷ் இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பேக்வர்ட் ஸ்லாஷ் கூட சொல்லலாம். பேக்வர்ட் ஸ்லாஷ் ஜீரோனா நல்லுங்கிற கேரக்டர்னு அர்த்தம். இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் ஜீரோங்கிறது எதுக்காகனா யூஸ் டு இண்டிகேட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நியூ லைனுக்கான ப்ரோக்ராம். நியூ லைன் எப்படி நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸில் எழுதுவோம். பேக்வர்ட் ஸ்லாஷ் என் அப்புறமேட் நியூ லைன். எக்ஸாம்பிள் கோட் ஹேஷ் இன்க்ளூட் எதுக்காகனா இது ப்ரீ ப்ராசஸர் கமெண்ட் சொல்லுவாங்க. இது வந்துட்டு கம்பைல் பண்ணுறதுக்காக இந்த ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுவோம். லெஸ் தென் இந்த சிம்பிளுக்கான இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த சிம்பிளுக்கான நேம் அண்ட் மீனிங்லாம் டீலிமிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில். அது stdio.hனா என்னென்னு பார்க்கலாம். stdனா ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட். ஐ மீன்ஸ் பார்த்திங்கன்னா இன்புட். ஓ மீன்ஸ் பார்த்திங்கன்னா அவுட்புட். டாட் ஹெட்டர் ஃபைல். இந்த இது மாதிரி நிறைய ஹெட்டர் ஃபைல் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா மேத் ஃபங்க்ஷன், அதுக்கு மேத் டாட் ஹெச்ன்னு இருக்கும். அது மாதிரி இருக்குது, அது போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு மெயின். இன்ட்டுனா இன்டீஜர் வேல்யூன்னு அர்த்தம். என்ன இது பண்ணதான் ரிட்டன் ஆன 0, இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணது. இன்ட்டு மெயின் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசஸ். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்போ ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நம்ம தான் சொன்னோம், இப்போது இங்கே ஸ்டாண்டர்ட் இன்புட்னா இன்புட்டாக கொடுக்குறப்போ ஸ்கேன்எஃப் கொடுப்போம். அவுட்புட் பார்த்திங்கன்னா பிரிண்ட்எஃப். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டர் ஃபைல் சூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்எஃப் பார்த்திங்கன்னா ஒன்லி நம்மளுக்கு அவுட்புட் மட்டும்தான் வேணும். இப்போ ஸ்லாஷ் என்ன எடுத்துனா அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். பிரிண்ட்எஃப் எப்பவுமே ஸ்ட்ரிங்கில் தான் எழுதணும். ஸ்ட்ரிங்னா டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். டபுள் கொட்டேஷன் கொடுத்து தான் பேக்வர்ட் ஸ்லாஷ் என்ன நியூ லைன். நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகணும்னா நம்ம ஸ்லாஷ் என் பேக்வர்ட் ஸ்லாஷ் என் கொடுத்து டு கிரியேட் ஏ நியூ லைன். இது எதுக்காகனா கிரியேட் பண்ணணும், நியூ லைன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஒரு கேரக்டராக அதில் வேர்டாக நான் ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிட்டன் 0 செமிகோலன். இது அவுட்புட் பார்த்திங்கன்னா டு கிரியேட் ஏ நியூ லைன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் டீக்கான மீனிங் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டேப்னு சொல்லுவோம். இதுக்கான ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் லெஸ் தென் stdio.h. நார்மலாக சொன்ன மாதிரி இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட். பிரிண்ட்எஃப்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதிருக்கேன்னா சேம் லைனில் இதுக்கான மீனிங்கை நான் ப்ரோக்ராமில் எழுதிக்கிருக்கேன். சேம் லைனில் சம் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இது என்னது, இது எஸ்கேப் சீக்வன்ஸை நான் கொடுத்துருக்கேன். பேக்வர்ட் ஸ்லாஷ் டீனா நம்மளுக்கு என்ன அவுட்புட்டில் வரும்னா ஒரு சம் ஸ்பேசஸ் வந்துட்டு கிடைக்கும். சேம் லைன் சம் ஸ்பேஸ், அதுதான் நான் உங்களுக்கு இங்கே வேர்டாக ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம். இந்த சேம் லைன் பதிலாக 1 2 3, சேம் ஸ்பேஸ் பதிலாக 4 5 6 ஒரு மார்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ஸ்பேஸ் விட்டு க்ரியேட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் பி எதுக்காகனா பேக் ஸ்பேஸ்னாவே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் வேணான்னா அதை டெலீட் பண்ணுறதான அர்த்தம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான். பிரிண்ட்எஃப்ல பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் டெக்னாலஜிஸ் எஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு எஸ் வேணாம். ஸோ நம்ம எஸ் வேணாங்கிறப்போ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எஸ் வந்துட்டு கேன்சல் ஆகும். பேக்வர்ட் ஸ்லாஷ் பி கொடுத்தா அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மட்டும் தான் வருது, எஸ் வந்துட்டு டெலீட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொட்டேஷன் மார்க் எப்படி இருக்கணும் எஸ்கேப் சீக்வன்ஸில். பேக்வர்ட் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷன், அதுக்கான ப்ரோக்ராம். பிரிண்ட்எஃப்ல பார்த்திங்கன்னா டபுள் கொட்டேஷன் எதுக்காக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோமா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷன். ஒரு குவாட்ஸ் ரைட் பண்ணுறீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். இப்போ டபுள் கொட்டேஷனில் ஆல் இஸ் வெல்லுன்னு எழுதியிருக்கேன். நார்மலாக அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆல் இஸ் வெல் டபுள் கொட்டேஷனில் நம்மளுக்கு அவுட்புட்டில் வியூ ஆகும்.